இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் க்ளீன் பண்ண போகிறோம். இது 2 டைப்பாக க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம்னா குழம்பு வச்சோம்னாலும் கடைசி குழம்பு முள் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கும், ஒன்று போல் உடையாமல் இருக்கும். இது இன்னொரு டைப்பில் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னா, இதுக்குள்ளே இது மாதிரி இது மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். எடுத்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாளோடையே இப்படி போட்டு பொரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ஃபாயில் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நெத்திலி சின்ன நெத்திலி தான், அதனால் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். உடல் நாளுன்றனால கம்மியாக தான் பண்ணியிருக்கு. இன்னொரு நாள் நிறையா பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு 2 தடவை அலசிக்கலாம். இது நல்லா கழுவியாச்சு. கழுவுன பிறகு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பாஸ் பண்ணி இப்போ இதில் மிளகுத்தூள் இருக்குது. மிளகுத்தூள் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு மிளகுத்தூள் 2ம் போட்டாச்சு. போட்டு நல்லா விரவியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபாயில் பண்ண போகிறோம். இப்போ நாம் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த மீனை கரெக்டாக தட்டு வச்சா பிறகு எடுத்து போட்டாச்சு. கரெக்டாக ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சு 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்துருச்சு. லேயர்னு இருக்குது. ஒன்றும் மஞ்சளோ வத்தலோ எதுவும் போடல. ஆரோக்கியமாக வெறும் மிளகுத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா வெந்துருச்சு. அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.